ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஊர்களில் மிகவும் எளிதாகவும் குறைந்த விலையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழந்தாங்க கொய்யாப்பழம். ஆனா இந்த சாதாரணமான பழத்துல நம்முடைய உடலுக்கு தேவையான பல முக்கியமான சத்துக்கள் இருக்குதுங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? கொய்யாப்பழத்துல வைட்டமின் சி, நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் பல ஆன்டி ஆசிட்டுகள் இருக்குதுங்க. இன்று இந்த வீடியோல கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கியமான நன்மைகள், அதை எப்போது சாப்பிடலாம், யார் கவனமா சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. முதல்ல கொய்யாப்பழத்துல முக்கியமான நன்மை வைட்டமின் சி. கொய்யாப்பழத்துல வைட்டமின் சி நல்ல அளவில் இருக்கு. வைட்டமின் சி நமது நோய் எதிர்ப்பு அமைப்புல இயல்பான செயல்பாட்டுக்கு முக்கியமானது. அதனால ஆரோக்கியமான உணவு முறையின் ஒரு பகுதியா கொய்யாப்பழத்தை சேர்த்து கொள்றது நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுதுங்க. கொய்யாப்பழத்துல நார்சத்து அதிகமா இருக்கு. நார்சத்து நமது செரிமான அமைப்பு சீராக இயங்க உதவுது. மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் குடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் போதுமான நார்ச்சத்து கொண்ட உணவுகளை சாப்பிடுறது முக்கியம். அதனால கொய்யாப்பழத்தை உணவு முறையில சேர்த்து கொள்றது செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவுங்க. கொய்யாப்பழத்துல நார்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. பொட்டாசியம் உடலின் இயல்பான செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான கனிம சத்து. மேலும் நார்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள் உணவுல சேர்க்கிறது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியமான உணவு முறையின் ஒரு பகுதியாயிருக்கு. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து காரணமா இது சமநிலையான உணவு முறையில சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பழமா இருக்கலாம். ஆனா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எந்த பழத்தையும் அளவோட சாப்பிடுறது முக்கியம். மேலும் பழச்சாறாக குடிக்கிறத விட முழு பழமா சாப்பிடுறது நார்சத்தை பெறதுக்கு மிகவும் சிறந்ததா இருக்குங்க நேயர்களே. உடல் எடையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறவங்க அதிக கலோரி கொண்ட ஸ்நாக்ஸ்களுக்கு பதிலா பழங்களை தேர்வு செய்யலாம். கொய்யா பழத்துல நார்சத்து இருக்கிறதுனால வயிறு நிறைவா இருக்கிறதுக்கு உதவலாம். இதனால தேவையில்லாம அடிக்கடி சாப்பிடுறத குறைக்க உதவக்கூடும். ஆனா கொய்யாப்பழம் மட்டும் சாப்பிடுறதுனால எடை குறையும் அப்படின்னு நினைக்க கூடாது. சமநிலையான உணவு மற்றும் உடற்பயிற்சியும் ரொம்பவும் முக்கியங்க. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆசிட்டுகள் உடலின் இயல்பான செல்கள் பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு உதவுதுங்க. வைட்டமின் சி கொலாஜின் உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த உணவு முறை சரும ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதா இருக்கலாங்க. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ உள்ளிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. வைட்டமின் ஏ கண்களின் இயல்பான செயல்பாட்டுக்கு முக்கியமானதுங்க. அதனால பலவிதமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவுல சேர்த்து கொள்றது கண் ஆரோக்கியத்துக்கான நல்ல உணவு முறையின் ஒரு பகுதியா இருக்குங்க. நமது உடல்ல ஏற்படும் ஆக்சிஜனேட்டிவ் அழுத்தத்திலிருந்து செல்களை பாதுகாக்க கொய்யாப்பழம் உதவுதுங்க. கொய்யாப்பழத்துல வைட்டமின் சி உள்ளிட்ட ஆன்டி ஆசிட் சேர்மங்கள் இருக்கு. அதனால தினசரி உணவுல பலவிதமான பழங்களை சேர்த்து கொள்வது உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுதுங்க. கொய்யாப்பழத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் சி உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் ஈறுகளின் இயல்பான ஆரோக்கியத்துக்கு தேவையானதுங்க. ஆனா கொய்யாப்பழம் சாப்பிடுறது மட்டும் பல் மற்றும் ஈறு பிரச்சனைகளை சரி செய்யாதுங்க. தினமும் பல் துலக்குதல் மற்றும் முறையான பல் பராமரிப்பு ரொம்பவும் அவசியங்க. கொய்யாப்பழம் ஒரு பழம் அப்படிங்கறதால இதில் தண்ணீர், நார்சத்து, வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஒரே ஒரு உணவை மட்டும் நம்மளால பலவிதமான பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முழுதானியங்கள் சேர்த்து சாப்பிடுறதா ஆரோக்கியமான உணவு முறை. கொய்யாப்பழத்தை நன்றாக கழுவி முழு பழமா சாப்பிடலாம். தோலோட சாப்பிடும்போது நார்சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா பழத்தை நன்றாக கழுவி சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிடுறதுக்கு பதிலா உங்கள் தினசரி உணவு முறைக்கு ஏற்ற அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனை உடனடியாக தேடி வருங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.